சேனல் நேம்லயே ஐஎஃப்விஜி, பிராண்டிங் எல்லாத்துலயுமே ஐஎஃப்விஜி இப்படிலாம் வச்சுட்டு ஐஎஃப்விஜி பத்தி பேசாம இருந்தா எப்படி? ஸோ, இந்த வீடியோல வி வில் பி கோயிங் த்ரூ மை கம்ப்ளீட் ஐஎஃப்விஜி ட்ரேடிங் மாடல். ஸோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். யூசுவலி ஒரு ஐஎஃப்விஜி ட்ரேடிங் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டூட் ட்ரேடிங் கான்செப்ட். ஏன்னா, ஐசிடி கான்செப்ட்ஸ்னாலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அத கத்துக்கிறதுக்கு நெறைய டைம் ஆகும். இப்படிலாம் நெறைய நெறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிய சுத்தி. பட் I want to make it very clear, this is the most simplest trading strategy I have ever come across. நான் இதுக்கு முன்னாடி எலியட் வேவ்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன யூ நேம் இட். I have traded every single retail concepts you have ever come across. ட்ரெண்ட் லைன்ஸ், அதுக்கப்புறம் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், புல்ஷிட் இது எல்லாத்தையுமே நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஹேவ் ட்ரேடட் pretty much on ஐசிடி. ஐசிடில 2022 மாடல் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டர்ட்டில் சூப் பார்த்திருக்கேன். சில்வர் புல்லட் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நான் பார்த்ததுல, திஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி ஹஸ் ஸ்டக் இன்டூ மை ஹார்ட். பிகாஸ் திஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி வெரி சிம்பிள் டு லேர்ன். அண்ட் தென் இது வந்து உங்களுடைய டிசிப்ளின நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ வெரி ரிலையபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி டு ஹாப் ஆன், யூசுவலி நான் ஸ்ட்ராட்டஜி ஹாப் பண்றத என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் when you are having a failed trading model, it is okay to hop your strategy. ஒரு புரோக்கன் பிளேஸ்ல நீங்க வந்து ஹாப் ஆகாம ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகி இருக்கிறத விட, ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறத நான் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ, இஃப் யூ ஆர் அட் சம் பிளேஸ் வேர் யுவர் மாடல் இஸ் டெக்னிக்கலி ஃபெயில்ட், யுவர் ட்ரேடிங் வில் நெவர் இம்ப்ரூவ். ஸோ, டு ஃபர்தர் இம்ப்ரூவ் யுவர் ட்ரேடிங் அண்ட் உங்களுடைய புரோக்கனான அந்த ஒரு டாக்ஸிக் பிளேஸ்ல இருந்து நீங்க வெளிய வரணும் அப்டின்னா, ஜஸ்ட் ஹாப் யுவர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரை திஸ். Try this strategy out. This will be very, very simple and easy to learn. Let's get started. So, first of all, liquidity is the key. நீங்க ஐசிடி கான்செப்ட்ஸ்ன்னு இல்ல. ட்ரேடிங்ன்னு நீங்க எடுத்தீங்க அப்டின்னாலே லிக்விடிட்டி தான் கீ. லிக்விடிட்டி தான் நம்ம நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். இந்த கேண்டில்ஸ் ஒண்ணும் லிக்விடிட்டிய நோக்கி தான் நகருது. லிக்விடிட்டினா என்னன்னா காசு. உங்களுக்கும் காசு வேணும். ட்ரேட் பண்ற இந்த மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஒருத்தருக்கும் காசு வேணும். அது ரோபோட்டா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த கோட் பண்ண ஏஐ ஏஜென்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன்ஸா இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் மனியா இருந்தாலும் சரி, எவ்ரிஒன் நீட்ஸ் மனி ஃப்ரம் த மார்க்கெட். இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கு அப்டின்னா, அதுக்குள்ள இருந்து எப்படி காச புடுங்குறது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மோட்டிவும். ஸோ, எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி, லிக்விடிட்டி இஸ் யுவர் வெரி, வெரி ஃபர்ஸ்ட் திங் ஃபார் யுவர் ட்ரேடிங். உங்களோட ட்ரேடிங் மாடலுக்கு லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்டா இருக்கணும். ஸோ, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நோ எக்செப்ஷன். லிக்விடிட்டி இஸ் ஆர் கீ. இந்த மாதிரி ஒரு செல் சைட் லிக்விடிட்டி, பை சைட் லிக்விடிட்டி அந்த மாரி எந்த லிக்விடிட்டியா இருந்தாலும், லிக்விடிட்டி இஸ் யுவர் ஃபக்கிங் கீ டூ யுவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. So next thing we are going to see is core concepts. கோர் கான்செப்ட்ஸ் நம்ம கோர் கான்செப்ட்ஸ்ல இந்த ஸ்ட்ராட்டஜில என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ட்ரா ஆன் லிக்விடிட்டினா என்னன்னா, பிரைஸ் அடுத்து எங்க மூவ் ஆக போது. நெக்ஸ்ட் பிரைஸ் வந்து எந்த ஏரியாக்கு மூவ் ஆகுறதுக்கு நெறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு லிக்விடிட்டி டார்கெட்னா என்ன? லிக்விடிட்டி டார்கெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ் எல்லாமே ஒரு லிக்விடிட்டி டார்கெட் தான். ஒரு ஹை அண்ட் லோ இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னாலே, அது எல்லாமே ஒரு லிக்விடிட்டி டார்கெட்ஸ் தான். ஸோ இத பத்தி இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேசிக்கா இன்னொன்னு சொல்லணும் அப்டின்னா, ட்ரா ஆன் லிக்விடிட்டி வெர்சஸ் டெய்லி பயஸ். நெறைய பேர் இதுல கன்ஃப்யூஸ் ஆயிப்பாங்க. ட்ரா ஆன் லிக்விடிட்டினா என்ன? டெய்லி பயஸ்னா என்ன? அப்டின்னு சொல்லி. ட்ரா ஆன் லிக்விடிட்டினா என்னன்னா, ஒரு நாள் இன்ட்ராடேக்குள்ள நடக்கிற மூவ்மெண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு நாள்னா, இன்னைக்கு நாளுக்குள்ள மார்க்கெட்ஸ்ல வந்து என்னென்ன ஸ்விங் ஹைஸ் இருக்கு. அது மேபி செஷன் ஹைஸ் அண்ட் செஷன் லோஸா இருக்கலாம். லண்டன் செஷனோட ஹை அண்ட் லோவா இருக்கலாம். நியூயார்க் செஷனோட ஹை அண்ட் லோவா இருக்கலாம். ஏசியாவோட ஹை அண்ட் லோவா இருக்கலாம். இந்த மாதிரி அந்த பர்ட்டிகுலர் டேக்குள்ள நடக்கிற இன்ட்ராடே லிக்விடிட்டி எல்லாமே ட்ரா ஆன் லிக்விடிட்டி, ஷார்ட் டெர்ம் லிக்விடிட்டியா இருக்கும். டெய்லி பயஸ்னா, அந்த டெய்லி கேண்டில் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றது தான் டெய்லி பயஸ். அண்ட் திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரா ஆன் லிக்விடிட்டி அண்ட் டெய்லி பயஸ். டெய்லி பயஸ் அதாவது டெய்லி கேண்டில்ஸும் ஒரு ட்ரா ஆன் லிக்விடிட்டிய நோக்கி மூவ் ஆகலாம். பட் தட் இஸ் ஆன் பிக்கர் பிக்சர். நம்ம பிக்கர் பிக்சர்ல நம்ம ட்ரேட் பண்ண போறது கிடையாது. திஸ் இஸ் அ ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து குயிக்கான டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இது வந்து 1 மினிட் 30 செகண்ட்ஸ் இந்த மாரி குயிக்கான டைம் ஃப்ரேம்ல நீங்க என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ, யூ வில் ஒன்லி லுக் அட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. டெய்லி பயஸ நீங்க வந்து ஒரு ஐடியாவா வச்சுப்பீங்க. அந்த டெய்லி பயஸ்க்கு அலைன்டா ஒரு ட்ரா ஆன் லிக்விடிட்டி கிடைக்குது அப்படின்னா, அந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டிய தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அப் வி ஹேவ் ட்ரா ஆன் லிக்விடிட்டிலேயே பிரையாரிட்டி நம்ம எதுக்கு குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். அந்த ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ் தான் வந்து யூசுவலி ஒரு ஸ்ட்ராங்கான டார்கெட். பிரைஸ் வந்து அந்த
ஒரு ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, 2 லோ வந்து ஒரே இடத்துல இருக்கு அப்டின்னா, இட் வில் பிகம் அ ஃபக்கிங் மேக்னெட். பிரைஸ்க்கு வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு அவ்ளோ புடிக்கும். ஸோ பிரைஸ் எந்த ஏரியால ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும் சரி, அதோட எல்லா ஜாபையும் விட்டுட்டு, இட் வில் டார்கெட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி விச் இஸ் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். இந்த மாதிரி ஈக்குவலா ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்டின்னா, தட் இஸ் த லைட் பல்ப் ஃபார் யூ. அந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு, வாட்ச் இட் கோ டூ தட் லெவல். அண்ட் தென் நெக்ஸ்ட் பிரைஸ் எத டார்கெட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஆப்வியஸ்லி. இந்த ஸ்லாண்டிங் ஷேப்ல ட்ரெண்ட் லைன் வரைவாங்க இல்லையா? இந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டீஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட் வந்து அடுத்து டார்கெட் பண்ணும். அண்ட் தென் வி ஹேவ் செஷன் லெவல்ஸ், டெய்லி அண்ட் வீக்லி ஹைஸ் அண்ட் லோஸ். அதுக்கப்புறமா செஷன் ஹைஸ் அண்ட் லோஸ். டெய்லினா ப்ரீவியஸ் டே நேத்துக்கு பிரைஸோட ஹை அண்ட் லோ நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு முந்தா நாளோட ஹை அண்ட் லோ எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த வீக்குக்கு மார்க்கெட்ல என்ன ஹை அண்ட் லோ இருக்கு. இந்த மந்த்துக்கு என்ன ஹை அண்ட் லோ இருக்கு. ஸோ இது எல்லாமேவும் ட்ரா ஆன் லிக்விடிட்டியா இருக்கும். ஸோ இதுதான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. அண்ட் தென் வி ஹேவ் லிக்விடிட்டி டயர்ஸ். இதுல எது இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் எது இருக்கிறதுலயே ஓகே. பிரைஸ் வந்து அத மைட் டார்கெட் பட் அத நான் வந்து ஸ்ட்ராங்கா பார்க்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இருக்கிறதுலயே எஸ்டர் த கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் லிக்விடிட்டின்னு எடுத்தீங்கன்னா, கிளீன், ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். பிரைஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நான் ஆஸ் ஐ செட் எந்தெந்த இடத்துலலாம் பிரைஸ் வந்து ஈக்குவலா ஹைஸ் அண்ட் லோஸ் வச்சிருக்கோ, அந்த இடத்த நோக்கி பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா போகும். It will be a fucking magnet. So you can blindly trust a setup that has a equal highs and low target. ஈக்குவல் ஹை இல்லனா ஈக்குவல் லோ இருக்கிற மாதிரி டார்கெட் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, you can trust it. You can obviously trust it because price will always target them. It is your highest probability setup. It is the best trading condition you can ever get. அண்ட் தென் வி ஹேவ் ஏபி டயர்ல இருக்கிற செட்டப்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டீஸ், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் லெவல்ஸ், ஏதாவது ஒரு அம் ரிஜெக்ஷன் பிளாக் இருக்கலாம். இல்ல ஒரு மேபி ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கலாம். இந்த மாதிரியான லெவல்ஸ் மார்க்கெட் மேபி டார்கெட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி லிக்விடிட்டீஸ டார்கெட் பண்ணலாம். அண்ட் செஷன் ஹைஸ் அண்ட் செஷன் லோஸ் இது எல்லாமே ஏபி டயர்ல தான் வரும். ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, அதுக்கப்புறமா வீக்லி ஹை அண்ட் லோ, மந்த்லி ஹை அண்ட் லோ. ஸோ இது எல்லாமே இந்த ஏபி டயர்க்குள்ள தான் நான் வைப்பேன். அண்ட் தென் வி ஹேவ் சி டயர். சி டயர்ல என்னென்ன நான் வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இன்எஃபிஷியன்சிஸ். இன்எஃபிஷியன்சிஸ்னா நான் எத சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஹார்ல ஒரு எஃப்விஜி இருக்கலாம். பிரைஸ் வந்து அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். 4 ஹார் எஃப்விஜியே இப்போ வந்து நீங்க 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா அந்த ஏரியாவ நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? இது எல்லாமே வந்து சி டயர் லிக்விடிட்டியா நான் வைப்பேன். 4 ஹார், 1 ஹாரோட கேப்பா இருக்கலாம். இல்ல 1 ஹாரோட ஆர்டர் பிளாக்கா இருக்கலாம். இல்ல 1 ஹாரோட வால்யூம் இம்பேலன்ஸ், டெய்லியோட வால்யூம் இம்பேலன்ஸ், டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்ஸ். இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற கேப்ஸ் அண்ட் தென் பிடிஆர்எஸ், இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எல்லாமே சி டயர்ல நான் வைப்பேன். பட் இட் இஸ் பெட்டர் டூ ஆல்வேஸ் பேர் தீஸ் லிக்விடிட்டி வித் எஸ் டயர்ல இருந்த லிக்விடிட்டியா இருக்கட்டும், இல்ல ஏபிஐ டயர்ல இருந்த லிக்விடிட்டியா இருக்கட்டும். இது 2த்து கூடவும் இந்த சி டயர் லிக்விடிட்டிய நீங்க பேர் பண்ணீங்கன்னா, அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ஸா இருக்கும். இத நான் எப்படி நான் உங்களுக்கு மீன் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஹார் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்க்கிறப்போ, அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அதுவே நீங்க ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோ இருக்கும். ஜூஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 லிக்விடிட்டி லெவல் ஒரே ஏரியால அலைன் ஆகி வரப்போ, அது இன்னும் உங்களுடைய ப்ராபபிலிட்டிய இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். ஸோ யூ கேன் புட் தட் ஆன் அ குட் டயர். இந்த மாதிரி 2 லிக்விடிட்டி லெவல் ஒரே இடத்துல அலைன் ஆகி வந்ததுன்னா, அது உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் மாரி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டார்கெட் அ லிக்விடிட்டி லெவல் ஃபர்ஸ்ட். ட்ரா ஆன் லிக்விடிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப் வி ஹேவ் ஐஎஃப்விஜி மாடல். இந்த இவ்ளோ பேசியாச்சு, லிக்விடிட்டி எல்லாம் பேசியாச்சு. ஆ அடுத்து இந்த மாடல்னா என்ன? இந்த ஸ்ட்ராட்டஜில என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாடல நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல நடந்திருக்க வேண்டியது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். பை சைட் லிக்விடிட்டி ஆர் செல் சைட் லிக்விடிட்டி ஏதாவது ஒரு சைட் ஆஃப் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கணும். அப்போசிங் சைட் ஆஃப் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகியிருக்கணும். ஒன்ஸ் அப்போசிங் சைட் ஆஃப் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதும் நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, டைம். இப்ப கரண்ட்டா என்ன டைம் மார்க்கெட்ல? ஆ இப்போ வந்து நீங்க வந்து ரேண்டமா ஒரு மதியம் ஈஸ்டர்ன் டைம்ல ஒரு 3:30 பிஎம், 4 பிஎம் ஆர் 5 பிஎம் இந்த மாதிரி ஒரு டெட்டான மார்க்கெட் டைம்ல ட்ரேட்ல என்டர் ஆனீங்க அப்டின்னா, அந்த செட்டப் எவ்ளோ பார்க்க அழகா இருந்தாலும் சரி, நம்ம சொன்ன எவ்ளோ கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் சரி, யுவர் செட்டப் வில் கெட் குக்ட். யூ மைட் வின் அ ஃபியூ டைம்ஸ் பட் இட் வில் நாட் பி சஸ்டெய்னபிள். உங்களுக்கு வந்து லாங் டெர்ம்ல அது ரிசல்ட்ஸ் கன்சிஸ்டன்ட்டா குடுக்காது. ஸோ, இஃப் யூ வாண்ட் அ கன்சிஸ்டன்ட்லி டெலிவரிங் மாடல், யூ நீட் டூ பி லுக்கிங் அட் டைம் ஃபர்ஸ்ட். டைம ஃபர்ஸ்ட் பாருங்க.
ஒரு மேஜரான செஷன் ஓப்பனிங் ஏதாவது இருக்கா? லண்டன் ஓப்பன் ஆர் நியூயார்க் ஓப்பன் உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அந்த டைம பிக் பண்ணிக்கோங்க. லண்டன் ஓப்பன்னா ஈஸ்டர்ன் டைம் படி ஒரு 3 ஏஎம் டூ 4 ஏஎம் வரும். நம்ம டைம்ல சொல்லணும்னா, மதியம் ஒரு 12:30 பிஎம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லண்டன் செஷன் நீங்க வாட்ச் பண்றதுனா பண்ணலாம். ஆர் எல்ஸ் நியூயார்க் செஷன் விச் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. நான் நியூயார்க் செஷன் தான் யூசுவலி ட்ரேட் பண்ணுவேன். அண்ட் இட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி டெலிவரிங் இன் நியூயார்க் செஷன். 9:30 ஏஎம் ஈஸ்டர்ன் டைம் டூ 11 ஏஎம் ஈஸ்டர்ன் டைம். இந்தியன் டைம்ல கன்வெர்ட் பண்ணோம்னா, இட் இஸ் அரவுண்ட் 7 பிஎம் டூ ஒரு 8:30 பிஎம் வரைக்கும் வரும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பெர்சனலி பிரிஃபர். இட் இஸ் அப் டூ யூ. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல எது இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, நீங்க அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய ஃபேவரைட்டான மார்க்கெட் செஷன நீங்க பிக் பண்ணிக்கலாம். தென் we need to have a clear target. ஸோ அப்போசிங் சைட் ஆஃப் லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்வீப் ஆயிருக்கணும். அதுக்கப்புறமா மார்க்கெட்ல டைமிங் அலைன் ஆயிருக்கணும். தென் வி நீட் அ கிளியர் டார்கெட். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின இந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி இல்ல அவ்ளோ சொன்னோம் இல்லையா? அந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி ஏதாவது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இது 3ம் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து இப்போ வந்து ஒரு ட்ரேட பார்க்கலாம். ஸோ உங்க ட்ரேட பார்க்கலாம் அப்டின்றதுக்கு நீங்க ரெடி ஆகுறதுக்கு இத்தன கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவ. Then we have entry model. How do I enter? How do I get that juicy entry அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is where stuffs get interesting. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஆப்போசிங் சைட் ஆஃப் லிக்விடிட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ஆயிருக்கா? ஸ்வீப் ஆனதும் வெயிட் ஃபார் அ ஸ்வீப். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பிரையர் லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிடுச்சு. இந்த கேண்டிலோட ஹை இருக்கு. ஸ்விங் ஹை. அந்த ஸ்விங் ஹைய பார்த்தீங்கன்னா, இம்பல்சிவா ஒரு கேண்டில் ஸ்வீப் பண்ணிருக்கு. ஸ்வீப் பண்ணது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு கேப் வச்சிருக்கு. ஸோ இந்த ஹை டூ இந்த லோ எடுத்தீங்க அப்படின்னா, இடையில ஒரு கேப் இருக்கா? ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான் வந்து நம்ம இன்வெர்ஸ் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஏன்னா, பிரைஸ் வந்து அதோட பை சைட் ஜாப்ப முடிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் நெக்ஸ்ட் டார்கெட் ஷுட் பி கீழ இருக்கிற செல் சைட். ஸோ அந்த செல் சைடுக்கு போறதுக்கு நம்மளுக்கு குடுக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபார்ம் ஆன இந்த பை சை எஃப்விஜிய பிரைஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி கீழ வந்து குளோஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருக்கணும். ஆ பிரைஸ் வந்து ஸ்லோவா இங்க வந்து 2 கேண்டில் வச்சுட்டு திருப்பி மேல போயிட்டு, திருப்பி கீழ வந்து இங்க ஒரு 2 கேண்டில் வச்சுட்டு திருப்பி மேல போயிட்டு, அந்த மாதிரி ஜிக்ஸாக் மொமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லாம, இப்படி கிளியரா வந்து வி ஷேப்ல ஒரு என்ட்ரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, யூ கேன் கான்ஃபிடென்ட்லி என்டர் ஆன் அ செட்டப். இந்த மாதிரி ஒரு கேப்க்கு கீழ ஒரு கேண்டில் குளோஸ் ஆகணும். இந்த குளோஷர்ல நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. திஸ் மொமெண்ட் யூ வில் பிளேஸ் யுவர் ஆர்டர். இந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க. டார்கெட்ஸ பத்தி நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ டார்கெட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் லிக்விடிட்டி பூல். ஆப்வியஸ்லி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ட்ரா ஆன் லிக்விடிட்டி என்னன்றது தெரிஞ்சு தான் இந்த செட்டப்பே நம்ம பார்க்க உட்கார்ந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு கிளியரான ஒரு ட்ரா ஆன் லிக்விடிட்டி வச்சுக்கிட்டு நீங்க வந்து ட்ரேட்ல என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா, அந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டிய நீங்க டார்கெட் பண்ணலாம். அண்ட் தென் ஆம்பிகுவஸான பிரைஸ் லெவல்ஸ டார்கெட் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. ஆ இத நான் எப்படி மீன் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கீழ ஒரு ஈக்குவல் லோஸ் வச்சிருப்பீங்க. ஈக்குவல் லோஸ வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த ஈக்குவல் லோஸ்ல டிபி வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல ஏதாவது எஃப்விஜி இருக்கும் மேபி. இல்ல ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். பிரைஸ் இந்த இடத்துலருந்து ரிவர்ஸ் ஆயிருமோ அப்படின்ற ஒரு டவுட்டோ, ஒரு ஆம்பிகுவிட்டியோ உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, டோன்ட் டேக் தட் ரிஸ்க். இட் இஸ் ஓகே டூ மிஸ் அ செட்டப் ஆர் இட் இஸ் ஓகே டூ டேக் அ லிட்டில் அமவுண்ட் ஆஃப் ப்ராஃபிட். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லனாலும், சின்னதா ஒரு ப்ராஃபிட் கிடைச்சாலும் இட் இஸ் ஓகே. யூ கேன் ஆல்வேஸ் கெட் அ பெட்டர் செட்டப் நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம் இத விட நல்ல செட்டப் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பிகாஸ் திஸ் செட்டப் இஸ் டெலிவரிங் கன்சிஸ்டன்ட்லி. எவ்ரி சிங்கிள் டே இந்த செட்டப் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் பிளேஸ்ல. ஸோ இட் இஸ் ஓகே டூ மிஸ் அ ஃபியூ செட்டப்ஸ். இந்த மாரி கிளியரா உங்களுக்கு டார்கெட்ஸ் இல்ல அப்படின்னா, just ignore that setup and wait for a beautiful setup to form again. And then உங்களுக்கு வந்து பார்ஷியல்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். பிகாஸ் உங்களோட ட்ரா லிக்விடிட்டி ரொம்ப தூரத்துல இருக்கு. அந்த லிக்விடிட்டி வரைக்கும் போறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் மைட் ரிவர்ஸ். ஸோ இட் இஸ் ஓகே டூ டேக் பார்ஷியல்ஸ். நீங்க வந்து ஒரு 4 கான்ட்ராக்ட்ஸ்ல என்டர் ஆகுறீங்க, இல்ல 3 கான்ட்ராக்ட்ஸ்ல என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, இருக்கிற லோ ஆர் ஹை இன்டர்னலா இருக்கிற ஒரு லிக்விடிட்டி லெவல்ஸ்ல நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பொசிஷன்ஸ ஆஃப்லோட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, யூ வில் எண்ட் அப் வித் மனி. நீங்க வந்து உங்க மார்க்கெட் வந்து அல்டிமேட் டேக் ப்ராஃபிட்க்கு போகாம அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுனாலும், யூ வில் பி ஹேவிங் சம் மனி இன் யுவர் பாக்கெட். தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரேடிங் ஃபார். ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டூ டேக் பார்ஷியல்ஸ் அட் லோக்கல் லோஸ் ஆர் லோக்கல் ஹைஸ். இந்த மாதிரி கிட்ட கிட்ட இருக்கிற ட்ரா ஆன் லிக்விடிட்டில நீங்க அப்பப்போ பார்ஷியல் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. தென் வி ஹேவ் ப்ராபபிலிட்டி பூஸ்டர்ஸ். இத நான் எப்படி கான் அ சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ட்ரேட வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு
எக்ஸ்ட்ரா கான்ஃப்ளூயன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட்ட நீங்க பார்க்கணும். பிரீமியம்னா என்ன? டிஸ்கவுண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸோட டீலிங் ரேஞ்ச ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சார்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க. இருக்கிறதிலேயே ஹையஸ்ட் இந்த ஒரு சர்டைன் டைம் ரேஞ்ச்ல இருக்கிறதிலேயே ஹையஸ்ட் எதுவோ, அங்க இருந்து ஃபிப்ப டிரா பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இருக்கிறதிலேயே லோவஸ்ட் எதுவோ, அங்கருந்து அந்த ஃபிப்ப எண்ட் பண்ணிருங்க. ஸோ இப்படி எண்ட் பண்ணிட்டு ஃபிப்போட செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க வைக்க வேண்டியது 0, 0.5 அண்ட் தென் 1. இந்த 3 லெவல்ஸ் மட்டும் வச்சீங்க அப்படின்னா, மேல இருக்கிற 1 தான் பிரீமியம், கீழ இருக்கிறது டிஸ்கவுண்ட். இதுக்கு நடுவுல இருக்கிறது ஈக்விலிபிரியம் பிரைஸ் பாயிண்ட். ஸோ, நீங்க வந்து பை பண்றது எல்லாமே இந்த டிஸ்கவுண்ட் ஏரியால இருக்கணும். செல் பண்றது எல்லாமே இந்த பிரீமியம் ஏரியால இருக்கணும். ஸோ, இது 2த்தையும் நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களோட செட்டப்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து வின்னிங்கா தான் இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் த ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி திங். நீங்க வந்து பிரீமியம்ல வாங்குறீங்க அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பா பிரீமியம் டூ டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் டூ பிரீமியம் தான் மூவ் ஆகப்போது. ஸோ, யூ ஷுட் ஆல்வேஸ் என்டர் இன் இந்த மாதிரி பிரீமியம் ஆர் இன் டிஸ்கவுண்ட். But you should always miss out trades that has trade in equilibrium price point. Equilibrium price pointல இருந்து கிடைக்கிற reversals trade பண்றது good thing. But when your setup forms right at that equilibrium price point, it is always to miss out. நீங்க வந்து அந்த ஈக்விலிபிரியம்ல இருந்து உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா, you should always miss it. இந்த இடத்துல பாருங்க, ஈக்விலிபிரியம் மேல ஒரு என்ட்ரி இருக்கு. இந்த மாதிரி என்ட்ரீஸ நீங்க ஏர்லி ஸ்டேஜ்ல மிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விலிபிரியம் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஜோன். ஏன்னா பிரைஸ் வந்து இந்த மாதிரி ஈக்விலிபிரியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறப்ப, டிஸ்கவுண்ட்ல லாஸ்ட்டா ஒரு ஆஃபர் பண்ணிட்டு, அகைன் பிரீமியம்க்கு ட்ரேட் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கும். ஸோ ஈக்விலிபிரியம்ம நீங்க ஏர்லி ஸ்டேஜஸ்ல அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் வி வில் ஹேவ் எஸ்எம்டி. அடிஷனலா நான் இத வந்து ஆட் பண்றேன். இந்த ஸ்லைட்ல நான் ஆட் பண்ணல. பட் எஸ்எம்டி உங்களுடைய ட்ரேடுக்கு இன்னும் அதிகமா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி அதோட கோரிலேட்டட் பேர பாருங்க. அதுல ஏதாவது டிஸ்ரப்ஷன் இருக்கா? என்கியூல இன்கேஸ் ஹையர் ஹை வச்சிருக்கு. பட் இஎஸ்ல ஹையர் லோ வச்சிருக்கு அப்படின்னா, அது ஒரு எஸ்எம்டி. ஸோ இந்த மாதிரி எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன்ஸும் உங்க ட்ரேடுக்கு யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த ட்ரேடோட ப்ராபபிலிட்டிய நீங்க இன்னும் பூஸ்ட் பண்ணலாம். எஸ்எம்டி பத்தி நான் தனியா இன்னொரு வீடியோல பேசுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப் வி ஹேவ் பிரேக் ஈவன் ரூல்ஸ். பிரேக் ஈவன்னா என்ன ஃபர்ஸ்ட்டு? பிரேக் ஈவன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் இருக்கு பார்த்தீங்களா? இனிஷியலி நீங்க வந்து லெட்ஸ் சே ஒரு $250 ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க. உங்க ட்ரேட் வந்து இப்போ நல்ல ப்ராஃபிட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. $150, $120 மேல மூவ் ஆயிட்டு இருக்கு. 1:1 தான் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். $250 ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக $250 ரிஸ்க் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்ப இப்ப பிரைஸ் வந்து ஒரு $100 தாண்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, பிரைஸ் இப்ப ரிவர்ஸ் ஆச்சுன்னா, யூ வுட் நாட் வாண்ட் டூ மிஸ் அவுட் தட் $100. ஆல்ரெடி உங்க ட்ரேட் வந்து நீங்க கரெக்ட்ன்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ, இந்த மாதிரி கரெக்ட்ன்னு ப்ரூவ் பண்ண ட்ரேட்ல நீங்க லாஸ் பண்றதுல பாயிண்ட்லெஸ். தட்ஸ் வை வி டூ பிரேக் ஈவன்ஸ். பிரேக் ஈவன்ஸ் நம்ம எங்கெங்க மூவ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் மூவ்ஸ். பிரைஸ் வந்து உங்க என்ட்ரில இருந்து குயிக்கா அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிட்டே போகுது ஃபாஸ்ட்டா அப்டின்னா, யூ ஷுட் இமிடியேட்லி மூவ் இட் டூ த பிரேக் ஈவன். பிகாஸ் ஐஎஃப்விஜி செட்டப்ஸ் யூசுவலா ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணிரும். டக்குன்னு உங்களுடைய டிபி அடிச்சுரும். ஸோ, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு மூவ் யுவர் ஸ்டாப் டு பிரேக் ஈவன் வென் த செட்டப் மூவ்ஸ் ஃபாஸ்ட். குயிக்கா மூவ் ஆகுது அடுத்தடுத்த லிக்விடிட்டிக்கு அப்டின்னா, டக்குன்னு நீங்க பிரேக் ஈவன் மூவ் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ, எக்ஸிட் இஃப் ஸ்டால்டு. என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி எடுத்திருப்பீங்க. எடுத்ததுக்கு அப்புறமா பிரைஸ் வந்து அப்படியே கன்சாலிடேஷன் போயிட்டுருக்கும். அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சுட்டுருக்கும். அப்படியே ஒரே இடத்திலேயே அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் டூ எக்ஸிட் ஆர் மூவ் யுவர் ஸ்டாப் டூ பிரேக் ஈவன். பிரேக் ஈவன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ தூக்கிட்டு வந்து உங்க என்ட்ரி மேல வச்சுர்றது. லாஸ் ஆச்சுன்னா $0 தான். அது லாஸே கிடையாது. ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் ஆயிரும். ஸோ, அந்த மாதிரி உங்களுடைய லாஸ தூக்கிட்டு வந்து எஸ்எல்ல தூக்கிட்டு வந்து என்ட்ரி மேல வச்சிரலாம். இந்த மாதிரி பிரைஸ் வந்து நீங்க என்டர் ஆனதுக்கு அப்புறமா கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சுருச்சு அப்டின்னா. தென் யூ கேன் யூஸ் இன்டர்னல் லெவல்ஸ். இத நான் நெறைய பண்ணுவேன். என் லைவ் ஸ்ட்ரீம் நீங்க பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ, இந்த மாதிரி ஏதாவது இந்த இடத்துல நம்ம என்டர் ஆயிருக்கோம்னு வச்சுப்போம். இந்த ஸ்விங் லோ இருக்கு அப்டின்னா, பிரைஸ் வந்து இந்த ஸ்விங் லோவ ஒன்ஸ் பிரேக் பண்ணதும், நான் வந்து என்னுடைய எஸ்எல் இங்க வச்சிருக்கேன் அப்டின்னா, தூக்கிட்டு வந்து இந்த என்ட்ரி மேல இப்டி வச்சுருவேன். இந்த என்ட்ரி மேல வச்சுட்டு, அந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்றதுக்கு வெயிட் பண்ணுவேன். ஸோ, அந்த மாதிரி இந்த மாதிரி பிரேக் ஈவன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சார்ட்ல அனோடேஷன்ஸ்க்காக. பிகாஸ் நீங்க நாளைக்கு ஜர்னல் பண்றப்போ, எந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் ஈவன் ஆச்சு, இது எல்லாமே உங்களுக்கு கிளியரான ரெக்கார்ட் இருக்கும். ஸோ, ஒன்ஸ் இந்த மாதிரி என்டர் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த பிரேக் ஈவன் லெவல தாண்டுனதும், எஸ்எல்ல தூக்கிட்டு வந்து பிஇல வச்சுருங்க. தாட்ஸ் இட். தென் வி ஹேவ் அட்வான்ஸ்டு பிரேக் ஈவன். அட்வான்ஸ்டு பிரேக் ஈவன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மல்டிபிள் செல் சைட் லிக்விடிட்டி ஆர் மல்டிபிள் பை சைட் லிக்விடிட்டி ஸ்டாக் ஆகி இருக்கு உங்களோட என்ட்ரில அப்டின்னா,
இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்டின்னா, வி ஹேவ் மல்டிபிள் லிக்விடிட்டி லெவல்ஸ். இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்கு. இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்கு. இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்கு. ஸோ பிரைஸ் எந்த லிக்விடிட்டிய வேணாலும் டார்கெட் பண்ணும் இந்த இடத்துல இருந்து. இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம். இந்த லிக்விடிட்டி எடுத்து ரிவர்ஸ் ஆகலாம். இந்த லிக்விடிட்டி எடுத்து ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற ஏதாவது ஒரு லிக்விடிட்டிய ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணதுமே பிரேக் ஈவன் வந்துரும். பிரேக் ஈவன் வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி லெவல்லயுமே நம்ம வந்து பார்ஷியல்ஸ் எடுப்போம். இந்த இடத்துல நம்மளோட கேப்பிட்டலும் புரொடெக்ட் ஆயிருச்சு. புராஃபிட்ஸும் மேக்ஸிமைஸ் ஆகுது. ஸோ இந்த மாரி மல்டிபிள் லிக்விடிட்டி ஸ்டாக் ஆகிருக்கு அப்டின்னா, த ஃபியூ திங்ஸ் யூ ஹேவ் டூ டூ இஸ் ஃபர்ஸ்ட் செல் சைட் ஸ்வீப் ஆனதுமே பிரேக் ஈவன் மூவ் பண்ணுவீங்க. பார்ஷியல் எடுப்பீங்க. அண்ட் இங்க ஒரு பார்ஷியல் எடுப்பீங்க. இங்க ஒரு பார்ஷியல் எடுப்பீங்க. யூ வில் மேக்ஸிமைஸ் யுவர் புராஃபிட், மினிமைஸ் யுவர் லாஸ். தென் வி ஹேவ் ஸ்டாப் லாஸ் லாஜிக். எப்படி ஒரு ஸ்டாப் லாஸ செட் பண்றது? அ இதுல வந்து ஸ்டாப் லாஸ நம்ம வந்து மல்டிபிள் வேஸ்ல செட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சைஸ் பேஸ்ட் ஆன் ரிஸ்க். உங்களுடைய அ என்டரிங் குவான்டிட்டி வந்து நீங்க எவ்ளோ ரிஸ்க் எடுக்க போறீங்கன்றத ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணிட்டு, அந்த கேப்போட சைஸ் என்னன்றத கால்குலேட் பண்ணிட்டு, உங்களுடைய லிமிட் ஆர்டர நீங்க அப்படியே சும்மா வச்சு மேல வச்சு பார்க்கலாம். என் லைவ் ஸ்ட்ரீம்ஸ்ல நான் அத பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அப்ராக்ஸிமேட்டா இந்த இடத்துல இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போறேன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அப்படியே ஒரு 3 கான்ட்ராக்ட்ஸ் வச்சா எவ்ளோ எஸ்எல் வரும் அப்படின்றத டிராக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து சைஸ் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நீங்க என்டர் ஆக போறீங்க அப்படின்ற கான்ட்ராக்ட் சைசிங்க ஃபர்ஸ்ட் டி அ டி டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா ஐஎஃப்பிஜி கன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு சாஃப்ட் ஸ்டாப் டெக்னிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். சாஃப்ட் ஸ்டாப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எடுத்துப்போம். ஒரு புல்லிஷ் ஐஎஃப்பிஜி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த இடத்துல நீங்க என்டர் ஆயிருப்பீங்க. ஒரு டிக் மேல இந்த கேண்டில் குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா மூவ் ஆயிட்டு இருக்க மாரி தெரியுது. பட் தென் இந்த இடத்துல பாருங்க கீழ விழ ஆரம்பிச்சுருச்சு. ஸோ யுவர் எஸ்எல் ஷுட் ஆல்வேஸ் எங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஐஎஃப்பிஜிக்கு கீழ ஒரு கேண்டில் வந்து குளோஸ் ஆகணும். இந்த இடத்துல குளோஸ் ஆன மாதிரி இந்த கேப்ப கம்ப்ளீட்டா இன்வாலிடேட் பண்ணி, இந்த இன்வெர்ஷன கம்ப்ளீட்டா இன்வாலிடேட் பண்ணி பிரைஸ் வந்து இங்க கீழ குளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, யூ ஷுட் குளோஸ் தட் ட்ரேட் மேனுவலி. எஸ்எல் அடிக்கணும்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. யூ ஷுட் குளோஸ் தட் ட்ரேட். பட் வாட் இஃப் விக் வச்சுட்டு மேல போயிருச்சு அப்படின்னா, யுவர் ட்ரேட் இஸ் ஸ்டில் சேஃப். பட் சம்டைம்ஸ் அதுவே உங்களுக்கு வந்து நெகட்டிவா பேக் ஃபயர் ஆயிரலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு நியூஸ் ட்ராப் ஆயிடுச்சு. ட்ரம்ப் ஏதாவது ட்வீட் போட்டான். அந்த மாரி டைம்ஸ்லலாம் என்ன ஆகும்னா, கேண்டில் 100 பாயிண்ட்ஸ், 1000 பாயிண்ட்ஸ் டக்கு டக்குன்னு மூவ் ஆயிரும். ஸோ உங்களோட அக்கவுண்ட் ப்ளோ ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்குல்ல. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஸ்டாப் ஒண்ணு கீழ வச்சுருவோம் சேஃப்டிக்காக. ஒரு ஸ்விங் லோலயோ, இல்ல அதுக்கு கீழ இருக்க ஸ்விங் லோலயோ, அந்த ட்ரேடுக்கு நீங்க மேக்ஸிமம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்களோ, அந்த அமௌண்ட்ட கீழ ஒரு ஸ்டாப் லாஸ் ஹார்ட் ஸ்டாப்பா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க. சாஃப்ட் ஸ்டாப்பா நீங்க இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க. ஸோ, அ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுடைய மேக்ஸிமம் ரிஸ்க்ல இருந்து ஒரு ஹால்ஃப் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல லாஸ் பண்ணுவீங்க. ஸோ, யூ வில் லூஸ் த மோஸ்ட் லீஸ்ட் அமவுண்ட் அண்ட் யூ வில் ட்ரை டூ ஸ்க்வீஸ் த புராஃபிட்ஸ் அவுட். முடிஞ்ச அளவுக்கு நெறைய புராஃபிட் ஸ்க்வீஸ் பண்ண பார்ப்போம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கம்மியா லாஸ் பண்ண பார்ப்போம். தட் இஸ் த என்டையர் கோல் ஆஃப் திஸ் ஸ்டாப் லாஸ் லாஜிக். தென் வி ஹேவ் காமன் மிஸ்டேக்ஸ். எல்லாரும் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளியரான ட்ரா ஆன் லிக்விடிட்டி இல்லாம ட்ரேட் பண்றது. ஸோ மார்க்கெட்ல என்ன ட்ரா ஆன் லிக்விடிட்டின்னே தெரியாம, அ ஃபர்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டியே டிசைட் பண்ணாம ஐஎஃப்விஜிய பேட்டர்னைஸ் பண்றது. இந்த என்ட்ரி மாடல மட்டும் கத்துக்கிட்டு, ஒரு கேண்டில் ஒரு எஃப்விஜிக்கு மேல வி ஷேப்ல குளோஸ் ஆயிருச்சுன்னா, கண்ண மூடிட்டு என்ட்ரி எடுக்கிறது. இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா யுவர் ட்ரேட் வில் கெட் குக்டு. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ லாஜிக் பிஹைண்ட் யுவர் ட்ரேடிங். நீங்க வந்து எடுக்கிற ஒரு ட்ரேடுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருக்கணும். டைமிங் உங்க ட்ரேடுக்கு அலைன் ஆயிருக்கணும். அண்ட் தென் ஐஎஃப்விஜி அலைன் ஆயிருக்கணும். அந்த ஐஎஃப்விஜிக்கு பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்கணும். ஸோ, இந்த மாதிரி ஒரு கிளியரான ட்ரா ஆன் லிக்விடிட்டிய ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் தென் வீக் அண்ட் அன்கிளியர் ஐஎஃப்விஜி. எப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, குட்டி கேப்ஸ். நான் இத லைவ் ஸ்ட்ரீம்ஸ்ல நெறைய தடவ சொல்லியிருக்கேன். அவாய்ட் ஸ்மால் கேப்ஸ். 10 பாயிண்ட்க்கு கீழ ஏதாவது கேப் இருக்கு. என்கியூல நான் சொல்றேன். 10 பாயிண்ட்க்கு கீழ ஏதாவது ஒரு கேப் இருக்குன்னா, ஜஸ்ட் கம்ப்ளீட்லி இக்னோர் இட். யூ டோன்ட் நீட் டூ டேக் தட் ட்ரேட். அத நான் சிம்பிளா நான் உங்களுக்கு இத கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, நீங்க வந்து உங்க லேப்டாப் ஸ்க்ரீன் இப்படி வச்சுட்டு, கொஞ்சம் இப்படி பின்னாடி போய் பாருங்க. பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். அந்த கேப் உங்க கண்ணுக்கு தெரியுதா? இல்லையா? கொஞ்சம் உத்து பார்த்தா தான் கேப் தெரியுது அப்படின்னா, டூ நாட் டேக் தட் ட்ரேட். இஃப் யூ கேன் ஸ்பாட் தட் எஃப்விஜி ஃப்ரம் ஒரு 5 மீட்டர், 10 மீட்டர் பின்னாடி இருந்தே என்னால அந்த ஐஎஃப்விஜிய ஸ்பாட் பண்ண முடியுது அப்படின்னா, யூ கேன் டேக் தட் ட்ரேட். ஸோ அந்த மாரி ஒரு பெட்டர் சைஸ்டு கேப் எடுத்தீங்கன்னா, உங்களோட ட்ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும். அண்ட் தென் சாப்பி பிரைஸ். மார்க்கெட் வந்து ஒரு இன்டிசைசிவான ஸ்டேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கும். அப்போ ஒரு ஐஎஃப்விஜி கிடைக்குதுன்ட்டு நீங்க என்டர் ஆனீங்கன்னா, யுவர் ட்ரேட் வில் கெட் குக்டு.
ஸோ ஒரு நல்ல பிரைஸ் ஆக்ஷன் இருக்கணும். ஒரு நல்ல மார்க்கெட் ட்ரேடிங் கண்டிஷன் இருக்கணும். ஒரு நல்ல டைமிங் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா மட்டும் தான் நீங்க வந்து அந்த ட்ரேட வந்து கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் அப் வி ஹேவ் மாஸ்டர் த மாடல். ஹவ் டூ ஐ மாஸ்டர் த மாடல்? என்ட்ரி மாடல் கத்துக்கிட்டேன், ஸ்டாப் லாஸ் கத்துக்கிட்டேன், பார்ஷியல் எடுக்க கத்துக்கிட்டேன், டிபி எடுக்க கத்துக்கிட்டேன், எஸ்எல் வைக்க கத்துக்கிட்டேன். இவ்ளோ பண்ணிட்டு இந்த மாடல நான் எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டூ ரிமெம்பர் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இஸ் யுவர் ஹார்ட் ஆஃப் யுவர் ட்ரேடிங். இந்த இந்த மாடல் நீங்க மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, ட்ரா ஆன் லிக்விடிட்டி தான் எல்லாமே. என்ட்ரி மாடல் இஸ் ஜஸ்ட் என்ட்ரி மாடல். அத வந்து என்டர் பண்றதுக்கான ஒரு டூல் அவ்வளோதான். அத என்டர் பண்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். பட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இஸ் யுவர் ரியல் ஸ்ட்ராட்டஜி. ட்ரா ஆன் லிக்விடிட்டி எங்க இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் உங்க ட்ரேட் வின் ஆகும். ஸோ டூ நாட் பேட்டர்னைஸ் திஸ் கான்செப்ட். இந்த ஐஎஃப்விஜி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க பிரெயின் சொல்லுச்சுன்னா, தட் இஸ் அ ஃபக்கிங் எல் ட்ரேட். You have to have a sound logic behind your trade. So always have a clear draw on liquidity. அண்ட் தென் வெயிட் ஃபார் கிளீன் செட்டப்ஸ். நல்ல டைம்ல கரெக்ட்டான லாஜிக் வச்சு, கரெக்ட்டான ட்ரா ஆன் லிக்விடிட்டி வச்சு, கரெக்ட்டான லிக்விடிட்டி ஸ்வீப்க்கு அப்புறம் ஃபார்ம் ஆகுற கிளியர் வி ஷேப்டு செட்டப்ஸ மட்டும் சேஸ் பண்ணுங்க. டோன்ட் டேக் அ செட்டப் ஆர் டோன்ட் டேக் அன் என்ட்ரி ஆன் எவ்ரி சிங்கிள் இன்வர்ஷன் கேப். ஒரு இன்வர்ஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே அதுல என்ட்ரி எடுத்துறாதீங்க. கிளீனா ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் பிராக்டிஸ் டிசிப்ளின். அந்த ஃபிக்ஸட் டைம்ல மட்டும் நீங்க உட்கார்ந்தா மட்டும் போதும். ஒரு ட்ரேடிங் டைம் வச்சுக்கோங்க. இந்த டைம்ல மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ண போறேன். இத தாண்டி நான் சார்ட்டே பார்க்க மாட்டேன் அப்படின்னு வச்சு, அந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டா டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்னைய கூட எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கலாம். நான் வந்து அம் என்னுடைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ்ல அந்த நியூயார்க் ஓப்பன் 7 பிஎம் டூ 8:30 பிஎம் மட்டும் தான் நான் ட்ரேடிங் வியூ பார்ப்பேன். அத தாண்டி என் ஃபோன்ல ட்ரேடிங் வியூ ஓப்பனே ஆகாது. சம்டைம்ஸ் லண்டன் செஷன்ல ஓப்பன் பண்ணாலும் ஐ வில் நெவர் எக்ஸிக்யூட் ட்ரேட்ஸ் டியூரிங் லண்டன். என்னுடைய கம்ஃபர்டபிள் டைம் ஜோனுக்கு வெளிய நான் ட்ரேட்ஸே எடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாரி தான் உங்களுடைய கேப்பிட்டல நீங்க புரொடெக்ட் பண்ணணும். பிகாஸ் டைம் இஸ் இன்ஃபைனைட். மார்க்கெட் வந்து நாளைக்கு மூவ் ஆகும். அதுக்கு அடுத்த நாளும் மூவ் ஆகும். அந்த மாதிரி டைம் இஸ் இன்ஃபைனைட். டைம் இஸ் ஃபக்கிங் இன்ஃபைனைட். பட் யுவர் கேப்பிட்டல் இஸ் நாட். யுவர் கேப்பிட்டல் இஸ் நாட் இன்ஃபைனைட். யுவர் கேப்பிட்டல் இஸ் லிமிட்டட். உங்களுடைய கேப்பிட்டல முடிஞ்ச அளவுக்கு நீங்க புரொடெக்ட் பண்ணணும். $1 இருந்தாலும் லாஸ்னா லாஸ் தான். அது மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா போனது தான். திரும்பி வராது. ஸோ புரொடெக்ட் யுவர் கேப்பிட்டல் அட் ஆல் காஸ்ட். தென் யூ ஹேவ் டூ பேக் டெஸ்ட் அண்ட் ஸ்க்ரீன் டைம் இந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க பில்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய திருப்பி 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 அ பழைய மார்க்கெட் டேட்டால ட்ரை பண்றது, ஃபார்வர்ட் டெஸ்டிங் லைவான மார்க்கெட் டேட்டால ட்ரை பண்றது, இது எல்லாமே நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். So that's it I have for this model. I hope you guys understood. Have a great day, folks. Thank you. Thank you so much for watching this video. I hope you guys understood. Bye bye.